we deal with reasoning. உளவியல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் மேக்ஸ்னா கூட நமக்கு நிறைய ரெப்புடேஷன் இருக்கும். ஸோ உளவியல் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உளவியல். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சுல எத்தனை மார்க் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க், 2 to 3 மார்க்ஸ் வந்துடும். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? மீனாட்சி ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஒரு ஆள் தான் இருக்கா, அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும் எனக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல ஆல்பபெட்ஸ் நமக்கு தெரியும். ஆல்பபெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கு ஆல்பபெட்ஸ் தெரியும். ஸோ இந்த ஆல்பபெட் சீக்வலை பேஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஆல்பால இருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும், ஆல்பபெட்ஸ்ல இருந்து. அதுல அந்த ஆல்பபெட்ஸ் டாபிக்ல என்னென்ன மாதிரி சப் கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஆங்கிலத்தில் நடத்தணுமா தமிழ்ல சொல்லணுமா உனக்கு எல்லாமே? எதனால ஓகே சார். ஓகே டன். பேர்ஸ் ஆஃப் லெட்டர், இணைகளை கண்டறிதல் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ஸ் இருக்கு, பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ரெண்டாவது வந்து இன்டர்சேஞ்ச் மாடல். இன்டர்சேஞ்ச் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்டர்சேஞ்ச் மாடல்ல என்ன அப்படின்னா அவனே சொல்லிடுவான் எதை எதை இடமாற்றம் செய்யணும் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிடுவான். இன்டர்சேஞ்ச் மாடல். தென் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்மிங். மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்மிங், வேர்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ற. ஸோ ஆங்கில அகராதியின் படி நமக்கு வந்து அர்த்தங்களை புனையிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க கேள்வி. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும் ஒன் பை ஒன்னா. சரிங்களா? ஸோ அடுத்து நாலாவது என்ன டைப் இந்த ஆல்பபெட்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் சீரீஸ். லெட்டர் சீரீஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லெட்டர் சீரீஸ்ல இருந்து. ஸோ எழுத்துக்களின் தொடர். அது வந்து மிஸ்ஸிங் லெட்டரா இருக்கலாம், இல்ல கன்சிக்யூட்டிவா இருக்கலாம், இல்ல பிரேக் ஈவன் பண்ற மாதிரியும் இருக்கலாம். எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அந்த ஆல்பா ஏபிசிடியா அந்த இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் அங்க ரைஸ் ஆகும். அப்ப நாலாவது மாடல் வந்து லெட்டர் சீரீஸ். சரியா? ஸோ இது எல்லாமே ஏபிசிடின்ற அந்த கான்செப்ட் தெரிஞ்சா, அந்த ஆல்பா சீக்வல் தெரிஞ்சா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு இருக்கு. என்ன அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் பேரு கோடிங். கோடிங் அண்ட் டிகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு குரூப் 2A மெயின்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 கொஸ்டின் இதுல இருந்தா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆல்பா கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ நம்ம பெரிய லெவல்ல 1 and 2 குரூப் 1 and 2க்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் குரூப் 4 ஈஸியா ஜஸ்ட் லைக் தட்னு போட்டுடலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கோடிங் அண்ட் டிகோடிங்ல பாத்தீங்கன்னாலும் நமக்கு எதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னா ஆல்பா. ஆல்பபெட் பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆல்பா மோட் எப்படி எப்படிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் ஒன்னொன்னா டிடெக்ட் பண்றேன். ஸோ இப்ப ஆல்பா சீரீஸ் அப்படின்னா என்ன? ஆல்பா சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஆல்பா சீரீஸ்லாம் என்ன அப்படின்னா 7 ஆரம்பிச்சு அப்படியே பிசிடின்னு போய் இசட் வரைக்கும் போறது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது பேரு அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏறு வரிசையில் எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அசெண்டிங் ஆர்டர் சீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஏக்கு ரெப்ரசன்டேஷன் நம்பர் 1, இசட்டுக்கு 26. தென் அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதே ஆல்பா A to Z எழுதுறது, ஆனா இட்ஸ் கால்டு டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து
டிசெண்டிங் ஆர்டர் இவனுக்கு 1 இவனுக்கு 26 நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆல்ஃபா சீரிஸே 2 இருக்கு. ஒன்று அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறது, இன்னொன்று டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறது. அப்ப 2 டைப் ஆஃப் விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்தந்த ஆல்பாக்கு என்னென்ன ரெப்ரசன்டேஷன் நம்பர்ஸ் வரும்ன்றது, அதாவது அதோட பொசிஷன் ஆட் நம்பர்ல இதோட அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல இதோட பொசிஷன் என்ன, டிசெண்டிங் ஆர்டர்ல இந்த லெட்டரோட பொசிஷன் என்னன்றது அந்த பொசிஷனை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 2A மெயின்ஸ்ல போடுறப்ப அந்த மாதிரி ட்ரிக்கி ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆச்சு. நம்பர்ஸோட பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இங்க கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆச்சு. ஸோ அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே டன். ஸோ அப்போ ஆல்ஃபா சீரிஸை 2 விதமா பார்த்துக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா அது பேரு ஆப்போசிட் லெட்டர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் லெட்டர் டைரக்ஷன். ஆப்போசிட் லெட்டர் ஆப்போசிட் லெட்டர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்போசிட் லெட்டர் டைரக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏல ஆரம்பிச்சிருக்கும், எம் வரைக்கும் தான் போகும். அப்ப எம்க்கு அடுத்து என் கீழே வந்துடும். எம், என், ஓ, பி, கியூ, அப்படி டாட் 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 அப்படி ஏக்கு கீழே இசட் முடியும். இங்கே ஏபிசி டி ஸோ ஒன் ஸோ அப்படி போகும். ஸோ அப்ப இது எப்படி ஸ்பிளிட் பண்றான் அப்படின்னா, தே ஸ்பிளிட்டட் இன்டு half ஆஃப் த வேல்யூ 13 ஸ்பிளிட் பண்றான். 13 ஸ்பிளிட் பண்றான். முதல் 13 ஏவோட ஆப்போசிட் இசட், பியோட ஆப்போசிட் ஒய், சியோட ஆப்போசிட் எக்ஸ், எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? டியோட ஆப்போசிட் டபிள்யூ. புரியுதா எப்படி போடுறோன்னு? அப்ப நீங்க எழுதுறப்பையும் ஆப்போசிட் லெட்டர் டைரக்ஷன் போட்டுக்கணும். அப்படி ஆப்போசிட் லெட்டர் டைரக்ஷன் போட்டு அதை இந்த மாதிரி ஏல இருந்து எம் வரைக்கும் எழுதிட்டு எம் கீழே என் ஓபி கியூன்னு போட்டு கன்க்ளூட் பண்ணணும். அப்படி கன்க்ளூட் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் லெட்டர் என்னன்றது தெரிஞ்சு. அப்ப இதை வச்சு மெஜாரிட்டி ஆஃப் கோடிங் அண்ட் டிகோடிங் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கோடிங் அண்ட் டிகோடிங் கொஸ்டின் ஈக்குவலின்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஒரு 70% ஆல்ஃபா சீரிஸ்னு கேட்டால் 30% இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆர் ஆல்ஃபா ஆப்போசிட் லெட்டர் டைரக்ஷன். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 30% சான்ஸ் தான். மற்றபடி மேக்ஸிமம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு ரயில்வே எஸ்எஸ்சின்னு போனால் தான் கொஞ்சம் ட்ரிக்கி அண்ட் ஹை லெவல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும் லேயரை பேஸ் பண்ணி. பட் டிஎன்பிசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் குரூப் 1 and 2 or 4 வாட் எவர் இட், நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து மாடரேட்டான லெவலில் தான் இருக்கும். ஈஸி அண்ட் மாடரேட்டில் தான் இருக்கும். கஷ்டமாலாம் இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆல்ஃபாவை இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரி அப்படின்னா, அந்த ஆல்பபெட்ஸை அவன் 2 கேட்டகரைஸ் பண்ணியும் அவன் வந்து நமக்கு எக்ஸிகியூஷன் கொடுக்கலாம். ஒன்று கான்சோனன்ட், அனதர் ஒன்று இஸ் வொவல். சரிங்களா? கான்சோனன்ட் வொவல் 21:5 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 21:5. அதாவது ஏஇஐ இந்த 5 தவிர எல்லாமே வர்றது எல்லாமே கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கான்சோனன்ட் வொவல் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அந்த தெரிஞ்சதை கிளாரிட்டியா நீங்க டிஃபைன் பண்ணி நோட்ல எழுதி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஆல்பபெட்ஸ் டாபிக்ஸ்க்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஏபிசிடி தான் எனக்கு தெரியாத எங்களுக்கு அப்படின்னுவான். ஆனா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அங்க இருக்க டைம் மேனேஜ்மெண்ட், அந்த ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷன்ல நம்ம கரெக்டான எக்ஸிகியூஷன் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டாபிக்கை பொறுத்தளவுக்கு வேற எதுவும் பெரிய லெவலில் எக்ஸ்போசர்லாம் நமக்கு இல்லை. ஜஸ்ட் ஆல்பபெட்ஸ் டாபிக்ல என்ன செய்ய சொல்றாங்களோ அதை மட்டும் சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க.
கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா இது என்னென்ன இருக்கு நான் சொல்ல கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க பாசிபிள் டு மேக் ஒன்லி ஒன் மீனிங்ஃபுல் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. மீனிங்ஃபுல் வேர்ட் அது எதுல இருந்து மீனிங்ஃபுல் வேர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஹவு many such letters are there ஓரியண்டல் அப்படின்றான். ஸோ ஓரியண்டல்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு ரிமைனிங் அது என்ன சொல்றான் த வேர்ட் அரேஞ்சிங் ஆல்பபெட்டிக்கலி அப்படின்னு சொல்றான். சரிங்களா? அப்ப இது என்னது இன்டர்சேஞ்ச் மாடல் அந்த கொஸ்டின் சொல்றது. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கா இதுவும் இன்டர்சேஞ்ச் மாடல் தேர்ட் ஒன். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன்னு இன்டர்சேஞ்ச் மாடல். ஸோ அடுத்து என்ன இருக்கு ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் இஸ் மேக்கிங் டு பாசிபிள் மீனிங்ஃபுல் வேர்டுட்டா. இது வந்து சீரியஸ் ஒரு லெட்டர் சீரியஸ் பேஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன செவன்த் ஒன் இருக்கு ஹவு மெனி சச் பேர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ பேர்ஸ் ஆஃப் லெட்டர். சரிங்களா? பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இந்த பேரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டீல் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ட் ஷிஃப்டட். ஷிஃப்டட் என்ற வார்த்தையில் எத்தனை இணைகள் உள்ளது என்பதை கண்டறிக ஆங்கில அகராதியின் படி அப்படின்வாங்க. இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கலி சீரியஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த வார்த்தை கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டும் சரி ஆங்கில வரிசையின் படி அப்படின்னு சொன்னாலும் சரி சொல்லலாம் சரி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதாவது ஃபார்வர்ட் ஆப்ஷன்லயும் நீங்க போகணும், பேக்வர்ட் ஆப்ஷன்ல இருந்தும் நீங்க கிராக் பண்ணணும். ரெண்டு விதமா தான் நீங்க டீல் பண்ணணும். டீல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ரெண்டு விதமா போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும், மறந்துடாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு சால்வ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து ஆல்பா வச்சு போடுறது, ஒன்னொன்னு என்ன அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ வச்சு கிராக் பண்றது. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் இதுல பண்ண போறோம் அப்படின்னா பேஸ்ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஏபிசிடி வச்சு ஒவ்வொரு எழுத்தா எடுத்து செக் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு எஸ் இருக்கு. அதானே ஆல்பபெட் படி இந்த பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கலி ஆர்டர்ல தான் கவுண்ட் பண்ணணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், ஆல்பபெட்டிக் சீரியஸ், இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கலி ஆர்டர் அப்படின்ற வார்த்தை ஜாலங்கள்லாம் கொடுப்பானே தவிர அதுக்கெல்லாம் அர்த்தம் ஒண்ணுதான் மூணுக்குமே. சரிங்களா? என்ன அப்படின்னா they count ascending order from A to Z. அதான் விஷயம். ஏல இருந்து Z வரைக்கும் கவுண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதைத்தான் சொல்லுவான். சரியா? ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா எஸ் அப்படின்ற லெட்டர் ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ அப்போ the letter start with S. First letter will be the S. ஸோ அப்போ எஸ்ஸுக்கு அடுத்து என்ன ஆல்பபெட் வருமோ அதுதான் நீங்க சொல்லணும். நான் இங்க எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் பார்த்தா எனக்கு என்ன வரும் டி இருக்கா. நான் என்ன வார்த்தை வாயிலிருந்து வருதோ அந்த வார்த்தை பக்கத்துல இருந்துச்சு, அந்த லெட்டர் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதான் பேர். ஸோ அப்ப எஸ் டி, டி கத்து யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இல்ல. அப்ப எஸ்ல இருந்து எனக்கு என்ன பேரே இல்ல. புரிஞ்சா? அடுத்து என்ன இருக்கு ஹைச். ஹைச்க்கு அடுத்து ஆல்பபெட்ல என்ன வரும் ஹைச் ஐ. இந்த வந்துருச்சா பேர் நம்பர் 1. ஏபிசிடி எழுதி பார்ப்போம். ஹைச்க்கு அடுத்து ஐ வரும். நான் வந்துருச்சா? அது ஐ இல்லைங்க, நான் ஐன்னு சொன்னா வேற லெட்டர் இருக்கு அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அது பேர் கிடையாது. இருந்தா ஜோடி, இல்லைன்னா இல்ல. சரி, இப்போ ஜோடி நம்பர் 1 கிடைச்சிருச்சு. கரெக்டா? அப்ப இதோட முடிச்சிடணுமானா கிடையாது, கண்டினியூவா அதை கடைசி எண்டு வரைக்கும் நீ கவுண்ட் பண்ணணும். ஹைச் ஐ. அடுத்து நான் வந்திருக்கோம் ஐக்கு அடுத்து ஜே கே எல் எம். நான் என்ன வார்த்தை வாயின்னு சொல்லி அங்க கையை வைக்கிறோனோ அந்த இடத்துல அந்த லெட்டர் தான் பேர். சரி, ஹைச் ஐ ஒரு பேர் தான். அடுத்து ஐன்ற லெட்டர் இருக்கு. ஐ ஜே கே எல் எம் இல்ல. எஃப் ஜி ஹைச் ஐ பேர்ல, டி யூ வி பேர்ல, இ எஃப் பேர்ல. அப்ப போத் ஃபார்வர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் இருக்கு ஃபார்வர்டு. இப்ப பேக்வேர்ட்ல இருந்து செக் பண்ணணும். பேக்வேர்ட்ல இருந்து செக் பண்றப்ப இங்க கடைசியில் இருக்கு டி. டிக்கு அடுத்து ஏபிசில என்ன ஒரு இ வரும். அப்ப பேர் நம்பர் 2 ஜி இ. அப்படி கண்டினியூவா என்னன்னு இக்கு அடுத்து என்ன வரும் எஃப் ஜி ஹைச் ஐ ஜே. நான் என்ன லெட்டர் சொல்லிட்டு பக்கத்துல கை வைக்கிறனோ அது அங்க இருந்தா தான் ஜோடி. சரி, அடுத்து இ. இல இருந்து என்னவோ இ எஃப் ஜி ஹைச் ஐ ஜே பேர்ல, டி யூ
வி டபிள்யூ எக்ஸ் பேரல் எஃப் ஜி ஹச் எஃப் ஜி ஹச் ஐ டாட் 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 இப்படிதான் போகும். அப்ப ஆல்பபெட் படி எஃபோட செகண்ட் லெட்டர் தான் என்ன ஹைச் வரும். அப்ப அதே மாதிரி இங்க கவுண்ட் பண்றப்ப வந்துச்சு அப்படின்னா எஃப் ஜி ஜி இருக்கிறதுல ஜி இல்லை, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஜிக்கு அடுத்து ஹச் வரணும், அதே போல ஹச் ரெண்டாவது லெட்டர், எஃப் அடுத்து ரெண்டாவது லெட்டர் ஹச் தான் வரணும், வந்துருச்சு. அப்ப இது ஜோடி நம்பர் 3. பக்கத்துல பக்கத்துல இருந்தா மட்டும்தான் ஜோடி கிடையாது. நான் ஆல்பால சொல்லி பார்ப்பேன், சொல்லி பார்க்குறப்ப எனக்கு அந்த இணை வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன அது ஜோடி, இல்லைன்னா அது ஜோடி கிடையாது. இதுதான் அங்க இருக்க கான்செப்ட். ஸோ அடுத்து எஃப்ஜிஹெச்ஐ இல்ல ஐஜேகே இல்ல ஹெச்ஐ. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3 pairs. ஸோ நம்மளோட கவுண்ட் எப்படி இருக்கணும், 7 இருந்து Z வரைக்கும் தான் இருக்கணும். அப்புறம் Z அடுத்து ஏபிசின்னு ரீகவுண்ட் போகக்கூடாது. ஸோ இப்போ 3 பேர் வந்துருச்சா, அப்ப இது ஷார்ட்கட் நம்பர் 1. இப்ப இதே ஷிஃப்டட், இந்த ஷிஃப்டடுக்கு என்னது ரெண்டாவது ஷார்ட்கட் சொன்னேன், நியூமரிக்கல் வேல்யூவை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொன்னா நியூமரிக்கல் வேல்யூ போட்டு அப்ப இதுக்கான நியூமரிக்கல் வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். எஸ் வந்து 19, அதான் T20, டீன்றது 20, அப்ப டீக்கு மட்டும் தான் எஸ் அதானே. அடுத்து ஹைச், ஸோ அப்ப ஹைச் எத்தனை வரும் அப்படின்னா 8, ஓகேவா. 9 வந்து ஐ, எஃப் வந்து 5 தானே, 6 சாரி இதுதான் 5, எஃப் வந்து 6, டி வந்து 20, இ வந்து 5, டி வந்து 4. இப்ப அந்தந்த லெட்டருக்கு நம்பர் போட்டேன், சரியா. இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 19 இருக்கு அதானே. அப்ப 19 ஃபர்ஸ்ட் இருக்குன்னா எனக்கு இங்கிட்டு இருக்க எல்லா வேலையுமே என்னவா இருக்கணும், பக்கத்துல இருக்க வேலையுமா கொண்டு 20, 21, 22, 23, 24, 25, 26 இதுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப நான் போன மாடல்ல எஸ் கத்து டி யூ பி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்னு ஒவ்வொன்றா எண்ணுனேன். ஆனா இதுல அப்படி கிடையாது, பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிட்டேன். 19 பிளஸ் வேல்யூ பக்கத்துல இல்ல, இங்க இருக்கு 20, ஆனா எனக்கு இங்கதான் 20 இருந்திருக்கணும், அப்படித்தானே. அப்பதான் 19 20 ஜோடி ஆகும். அப்ப நான் பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் அதுக்கு வராது அது, அப்படிதானே, அதுக்கு வராது அப்படின்றேன். அப்ப 19 ஆன்சர் வச்சு நான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல, விட்டுட்டு போயிடலாம். அடுத்து 8க்கு அடுத்து 9 வரும், அதான் +1. 9க்கு அடுத்து என்ன எழுதணும், 10 11 12 13 இல்ல. 9க்கு அடுத்து நான் 10 11 12 13 இல்ல, 10 பிளஸ் வேல்யூவே இல்ல. 6 7 8 9 இல்ல. 20 என்னவே மாட்டேன், 21 22 தான் இருக்கணும், இல்லங்க. 5 6 தான் இருக்கணும், இல்ல. அப்ப போத் ஃபார்வர்டு ஒரு பேர். இப்ப பேக்வர்ட்ல இருந்து வருவோம், 4 5 பேர் நம்பர் 2, 4 5. அடுத்து 6 7 8 9 10 இல்ல பேர் நம்பர்ல. 5க்கு அடுத்து 6 7 8 9 10 பேர்ல. அடுத்து 20 என்னவே மாட்டேன், 21 பிளஸ் வேல்யூவே இல்ல. அடுத்து 6 7 8 இந்த மூணாவது ஜோடி நம்பர். 6க்கு அடுத்தா 7 வரும், 7க்கு அடுத்தா 8 வரும், இந்த இருக்கா 6 7 8 ஜோடி நம்பர் 3. அடுத்து 8க்கு அடுத்து 9 வரல. அடுத்து 9 10 பிளஸ் வேல்யூ இல்ல. 8 9 பிளஸ் வேல்யூ இல்ல, 19 இருக்கு. அப்ப இதே எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப ஆன்சர் 3 pairs, 3 pairs. ஸோ அப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி ஆன்சர்லாம் சேமா தான் வரும். ஆனா என்ன ஒரு விஷயம் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான பொசிஷனுக்கான நம்பரை கரெக்டா போடணும். அந்த ஷிஃப்ட் எடுக்கிற நம்பர் போட்டிருக்கேன்ல, அந்த நம்பர் சீக்குள்ள கரெக்டா போட்டீங்கன்னா you are ready for that type. சரி ரெடி ஆயிட்டு அவ்வளவுதான். சரிங்களா, பேர்ஸ் கம்ப்யூட்டர் இதுதான், பெரிய கம்ப்யூட்டர் வேலை கிடையாது. கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணணும் நீங்க, அவ்வளவுதான். சரியா, புரியுது ஆல்பபெட்ஸ் எப்படி போடுறோன்னு. அதாவது ஆல்பபெட்ல பேர்ஸ் ஆஃப் லெட்டர், இதுதான் மாடல். இந்த மாடல்ல போத் ஃபார்வர்ட் அஸ் வெல் அஸ் பேக்வர்ட் செட் பண்ணணும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், ஸோ ஷிஃப்ட் எடுக்க என்ன பேர் ஆன்சர் 2 3 இந்த இருக்கும்போ ஆப்ஷன் A3 அப்படின்னு போட்டுருவோம். கரெக்டா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
நமக்கு என்ன இருக்கு? இன்டர்சேஞ்ச் மாடல். ஓகே, அதனாலதான் பாசிட்டிவ். அதாவது டிகேஸ் இருக்கு. DECAYS, டிகேஸ். DECAYS, DECAYS தான். ஸோ அப்ப இதில் சால்வ் பண்ற அப்படின்னா நமக்கு அதே ரூல் தான். ஓகே, ரூல்ல எல்லாம் இந்த சேஞ்ச் பண்ணி போத் ஃபார்வர்ட் அஸ் வெல் அஸ் பேக்வர்டு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தேன் அப்படின்னா டிஇ நம்பர் 1, எஃப்ஜிஹெச்ஐ, டிஎஃப்ஜிஹெச்ஐ, சிடிஎஃப், ஏபிசி இல்லை, ஒய் இசட். ஃபார்வர்டு வந்து ஒரு பேர், ஃபார்வர்டு வந்து இப்போ பேக்வர்ட். ஸோ பேக்வர்டில் வந்து எஸ் 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 டி யூ வி டபிள்யூ எக்ஸ் இல்லை. ஸோ அந்த சீக்வலில் இல்லை. ஸோ அடுத்து ஒய் இசட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப ஏபிசி கொண்டு போகக்கூடாது. ஏபிசிலாம் எண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ரூல் என்ன, பேர்ஸ் ஆஃப் லெட்டர் பொறுத்த அளவுக்கு ஏலேருந்து இசட் வரைக்கும் அசண்டிங் ஆர்டர்ல தான் கவுண்ட் பண்ணுறோம். திரும்ப இசட்டுக்கு அடுத்து இப்போ ஒய் இருக்கு, ஒய்க்கு அடுத்து இசட் வந்துருச்சு, இங்கே இசட்டு. அடுத்து என்னது, ஏபிசின்னு கவுண்ட் பண்ணக்கூடாது. ஏபிசின்னு கவுண்ட் பண்ண கூடாது, மறந்துடாதீங்க. அப்போ அதே ஒரே லெட்டர்லேயே விட்டுறணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, ஏபிசிடி. அப்போ இங்கே மட்டும் பேர் நம்பர் 2 வந்துருச்சா. அப்போ ஏக்கு அடுத்து ரெண்டாவது லெட்டர் தான், மூணாவது லெட்டர் தான் டி. அதான் இருக்கு. ஏக்கு அடுத்து இங்க பி, இங்க சி, இங்க டி, இப்படிதாங்க என்னங்க. அப்போ ஏ டு டி வந்துருச்சா. ஏல இருந்து மூணாவது லெட்டர், ஏல இருந்து மூணாவது லெட்டர் நமக்கு என்ன வந்திருக்கு, டி வரணும். வந்திருக்கா, வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2 பேர், 2 ஜோடிகள் உள்ளன, மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இல்லை, இதே நம்பர்ல சால்வ் பண்ணாலும் அதே தான் விதி. சரிங்களா, நம்பர் ஒரு மாடல் சொல்லி கொடுத்தேன்ல நம்ம, அந்த நம்பர் மாடலும் இதே மாதிரி தான். ஸோ நம்பர் மாடல் என்னது, நமக்கு வந்தது டிகேஸ். ஸோ அப்போ 4, 5, 3, 1, 25, 19 போடுறப்ப ஒரு 4, 5 மட்டும் தான் பேர். 5க்கு அடுத்து 6 சீக்குவல வேல்யூவே இல்லை. 3க்கு அடுத்து 4, 5, 6 இல்லை. 1க்கு அடுத்து 2, 3 இல்லை. 25, 19 இல்லை. 19 அப்போ 20 பிளஸ் வேல்யூ, 20 பிளஸ் வேல்யூ பக்கத்துல தான் இருக்காங்களா, அதை கவுண்ட் பண்ண தேவையில்லை. 25 இதையும் கவுண்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து 1, 2, 3, 4, 1க்கும் 4க்கும் பேர் நம்பர் 2 வந்துச்சா. அடுத்து 3, 4, 5 தான் இருக்கும். 3, 5, 4 இருக்காது, அதுவும் ஜோடி இல்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4, 5 சரிங்களா. சாரி, 5, 6 வரணும். கவுண்ட் எடுக்கிறப்ப எது ஃபர்ஸ்ட் வருதோ அதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்ப 5னா 6, அதுக்கு அடுத்து வரும். 5, 6 இல்லை. ஸோ அப்ப ஆன்சர் என்ன, 3 ஜோடிகள். ஓகே, அடுத்த கேள்வி. ப்ரொடக்ஷன் போட்டு சொல்லுங்க ஆன்சர் என்ன. ஓகே, ப்ரொடக்ஷன்.
ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து பிக்யூ PQRSTUVWXY இல்ல அடுத்தது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அடுத்து STU இருக்கா, STU அப்படின்னு இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, VWX அப்படின்னு இருக்கா, UVWXY இசட் முடிஞ்சு போச்சு. அடுத்து இருக்கு OPQRSTUV இல்ல, ப்ரொடக்ஷன் இல்ல. அடுத்து UDEFGHIJ இல்ல, UVWXYZ CDEFG TUVWIJK இல்ல, NOP இல்ல, NO PQRSTUV இல்ல, OPQRSTUVW இல்ல, IJKLMNOP TUVWXYZ இல்ல, CDEFGH இல்ல, UVWXY இல்ல, GEFG OPQRS. Answer 3 pass. அடுத்த கான்செப்ட் போயிடலாம், சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ல இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பேர்ஸ் ஆஃப் லெட்டர்னாவே இதான், இவ்வளவுதான். மற்றபடி ஃபைல் நம்ம ப்ராக்டிஸ் நிறையா பார்த்துட்டா போதும், சரிங்களா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்டர்சேஞ்ச் மாடல். ஸோ இப்போ இந்த இன்டர்சேஞ்ச் மாடல் இருக்கு, கொஸ்டின் நம்பர் 2. அந்த இன்டர்சேஞ்ச் மாடல் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். வார்த்தை தான் முக்கியம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓரியண்டல் அப்படின்ற வார்த்தைய என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா, each of which far away from the beginning. Far away from the beginning அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து அர்த்தம். Far away from the beginning அதான், left to right எப்படி ஆரம்பிச்சதுங்களோ அதுதான். Of the word which are arranging alphabetically. அப்ப இந்த ஓரியண்டல்ன்ற வார்த்தையில இருக்க ஆல்பபெட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணணும். இதுல அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல, ஏன்னா ஆல்பபெட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரேஞ்சிங் ஆல்பபெட்டிக்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஏ வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்துடும். அடுத்த என்ன இருக்கு, BCDE வந்துடும். ரெண்டாவது இடத்துல EFGHI ஐ வந்துடும். ஐ இருக்கு, JKLMMN வந்துடும். என் கருத்து என்ன வரும், ஓ இருக்கு. ஓ கருத்து என்ன இருக்கு, PQR இருக்கு, RSST ABCDFGHIJKL. இங்க வரும் எல் இருக்குல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். ஐக்கு அடுத்து JKL LMNNOPQR, ஆருக்கு அடுத்து T. வந்து எனக்கு என்ன ஆன்சர் ஃபிகர், சொன்னதை நான் செஞ்சுட்டேன். இப்ப என்ன கேள்வி கேட்கிறாவ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி ஆஃப் தம் ரிமைனிங் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ பழைய பொசிஷன்லயே ஐ அதே இடம் தான் இருக்கு, புதிய பொசிஷன்லயே ஐயோட நிலைமை மாறல, அதே போல எண்ணும். ஸோ ஓல்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே ஸ்டேஷன் நியூ அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணிட்டேன். அது பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் ஆகுது, பிஃபோர்
அந்த ப்ரீவியஸ் கதையில இருந்து வருதா இல்ல அலவுல தனியா இருக்க டேட்டா மட்டுமா அப்படின்றத கேர்ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். சரி, ஒன்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்ல டச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மார்க் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வேற ஆப்ஷன் மாத்தி கரெக்டான ஆப்ஷன் எழுதுனாலும் நெகட்டிவ்ல போயிடும். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி சச் லெட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 2 லெட்டர் தான் ரிமைனிங் அன்சேஞ்ச். ஸோ அப்போ ஆப்ஷன் 3ல இருக்கா 2ன்றது புரியுதா? எப்படி பண்றோன்னு இன்டர்சேஞ்ச் மாடல் என்ன செய்ய சொன்னா அதை அப்படியே செஞ்சிடணும். சரி, அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் கொடுத்துட்டாங்க. 93264187 அப்படி நம்பர் கொடுத்துட்டாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the position of first and fifth digits are interchange. ஃபர்ஸ்ட் 50 1 2 3 4 5 அப்ப இவங்க 2 பேர்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்ப 4 இங்க வந்துடும், 9 அங்க போயிடும். ஃபர்ஸ்ட் 50 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். டிஜிட் சிங்கிள் வேல்யூ இஸ் கன்சிடர் அஸ் a digit. 0 to 9 இருக்கா, அந்த 0 to 9 தான் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்க நம்பர். அந்த 0 to 9 is called digits. Single value is called as a digit. So whole value is considered as a unity. Okay, done. So அப்போ 1 5 இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்டர்சேஞ்ச் சிமிலர்லி the position of second and sixth. செகண்ட் சிக்ஸ்த்தையும் அப்போ 1 இங்க வந்துடும், 3 இங்க போயிடும். செகண்ட் சிக்ஸ்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். அண்ட் சோ ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அது முக்கியமான வார்த்தை. அண்டு சோ ஆன். சோ ஆன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீதமுள்ள எழுத்துக்களை மேலே குறிப்பிட்டது போல இடமாற்றம் செய்யுங்க. அப்ப நீ தான் ஃபர்ஸ்ட் அதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்ப எப்படி 1 5 மாத்திருக்கா, 2 6 மாத்திருக்கா, அப்ப 3 என்னவா மாறி இருக்கு, 3ஆம் லெட்டரு 7th பொசிஷன்ல மாறி இருக்கும். அப்ப 7th பொசிஷன் இங்க என்ன இருக்கு, 3க்கு 8 7 3 2க்கு இது. அப்ப 2 ஒரு இடத்துல 8 8 2 8 2. அடுத்து என்ன இருக்கு, 2 7. அதனால அப்ப 9326 இங்க போறப்ப 4187 வந்துருச்சு. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கா அப்படின்னா which of the following will be the third digit from the right hand after the rearrangement. third digit from the right hand என்றான். ஸோ ரைட் ஹேண்ட் அது வலது பக்கம், வலது பக்கத்துல இருந்து தேர்ட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதுதான் வலது பக்கம். வலது பக்கத்துல இருந்து தேர்ட் டிஜிட்ன்றது 3ன்ற நம்பர் குறிக்குது. ஆப்ஷன் 3 2ல இருக்கா 3ன்றது. என்ன பண்ண சொல்றாங்க தெளிவா பார்த்துக்கணும் கொஸ்டினை பொறுத்த அளவு, இல்லைன்னா கஷ்டமாயிடும். அடுத்த கொஸ்டின். நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கா, 5 7 3 4 2 9. அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட் இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும், 2 3 4 5 7 9. இதான் அசெண்டிங் ஆர்டர்ல இந்த நம்பர் எழுதுறேன் ஏறுவரிசையில. அப்ப ரிமைனிங் அன்சேஞ்ச்ன்றது என்னது, 9ன்ற ஒரே ஒரு எண் மட்டும்தான். அதனால ஆப்ஷன் 2 இஸ் ஆன்சர். ரிமைனிங் அன்சேஞ்ச் என்னன்றாலும் ஆன்சர் பண்ணணும்.
அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஒரு நம்பர் சீக்வல் கொடுத்துருக்கான் 765533218 அப்படின்ற ஒரு சீக்வல் இருக்கு. இதுல ஈச் டிஜிட் ஒவ்வொரு எண்ணும் நமக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்ட் பை த நெக்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி எழுதணும்? நெக்ஸ்ட் டிஜிட்டா எழுதணும். அப்ப இதை எழுதுறப்ப என்ன வந்திருக்கும்? இந்த இடத்துல 8 7 8 மாறும், 6ன்றது 7 மாறும், 5ன்றது 6 மாறிடும், 4 4 அடுத்த வந்திருக்கு அப்படின்னா 3, ஏன்னா அதான் மாறும், அடுத்த லெட்டரா மாறுறப்ப 3ன்றதா மாறிடும், அடுத்து 1 2 மாறிடும், 8 9 மாறிவிடும். சரிங்களா? சோ அப்ப அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்ப அவன் சொன்னதான் செஞ்சுட்டோம், ஒரு நம்பர் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்கான் அவன் அப்படின்னா, அது பண்ணதுக்கு அப்புறம் then the digits are arranged in ascending order from left to right அப்படின்றான். இது பண்ணதுக்கு அப்புறம் இதை அந்த சேஞ்சஸ் தான் லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றான். சரி, இப்ப லெஃப்ட் டு ரைட்னா இந்த ஆங்கிள் இருந்தா எழுதுறோம், அப்படிதானே? அப்ப எழுதுனா ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும்? இருக்கையில சின்னது 2, கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்திருக்கும் இந்த இடத்துல? 2. அடுத்து 3, 4 ரெண்டு இடத்துல இருக்காது, 4 2 டைம் பண்ணுவோம், 2 3 4. அடுத்து என்ன இருக்கு? 2 3 4 அடுத்து 5 இல்ல 6 இருக்கு, 7 8 9 இதான் இருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் விச் வில் பி தி ஃபிஃப்த் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து 5வது இலக்கமா வர்றது என்னன்னு கேட்குறான். அப்போ 1 2 3 4 5, 5வது வர்றது என்னது? 4. இதுல இருந்து சாரி ஃபிஃப்த் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கான், ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டு. அப்போ லெஃப்ட் ஹேண்டா 1 2 3 4 5, 6th ஒன் ஆப்ஷன் ஏ இருக்கா? 6ன்றது கொஞ்சம் அந்த லெஃப்ட் ரைட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும், சரிங்களா? மறந்துடக்கூடாது. லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். இது எப்படி மாத்திரானு இது வரைக்கும் பார்த்தது இருக்கிற விஷயத்த இன்டர்சேஞ்ச் பண்ணது, சரிங்களா? ஒண்ணு இவனை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, அவனை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா இதுல என்ன சொல்லிட்டானா, இந்த நம்பரை இப்படி மாத்துங்க, அந்த நம்பரை அப்படி மாத்துங்க அப்படின்னு எந்த மோட்ல சேஞ்ச் பண்ணுன்ற அந்த மோட் ஆஃப் சேஞ்சிங்க கொடுத்துட்டான், கொடுத்து ஆன்சர் கேட்கறான். சரிங்களா? சரி, இப்ப இந்த மாடலை பேஸ் பண்ணி ஒன்னொன்னு பாருங்க. இன்டர்சேஞ்ச் மாடல்ல ஹேண்ட் ஓவர் அரேஞ்ச் அல்பபெட். அப்ப ஹேண்ட் ஓவர் அப்படின்ற வார்த்தை இருக்கு, அரேஞ்ச் தம் இன் அல்பபெட்டிக்கலி ஆர்டர் அப்படின்றான். அப்ப ஏ ஃபர்ஸ்ட் வந்துடும், பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ எஃப் இ கருத்து வரும், இ எஃப் ஜி ஹெச் 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 ஐ ஜே கே எல் எம் என் ஓ இருக்கா, பி கியூ ஆர் எஸ் டி யூ. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டேன், அரேஞ்ச் பண்ணிட்டேன், அது சொன்ன வேலையை பண்ணிட்டேன். ஹச்சுக்கு நேரம் வேற லெட்டர், ஏக்கு நேரம் வேற, எண்ணுக்கு நேரம் வேற, ஓக்கு நேரம் என் இருக்கு, விக்கு நேரம் ஓ, ஆறுக்கு நேரம் ஈக்கு நேரம் ஆர், ஆறுக்கு நேரம் வி. அப்ப எதுவே எதோடைய தொடர்புல இல்லை, எதுவுமே வந்து ரிப்புடேஷன்ல இல்லை. அப்ப 0 இஸ் ஆன்சர். அப்ப 0னா என்னது? நன்னு. எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணும்? நன். புரிச்சா? அப்ப நன் ஆப்ஷன் இங்க இருக்கா, ஆப்ஷன் ஏல. ஸோ தட் இஸ் ஆன்சர். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? சில ட்ரிக்கி ஷீட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டுவான், நம்ம தான் அதை கேர்ஃபுல்லா பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ அதில் என்ன சொல்றாங்க? இது முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்றோ அது ஃபர்ஸ்ட் அப்படி அப்படியே செஞ்சுக்குவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆப்சன்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு இன்டர்சேஞ்ச்ன்றான். ஃபர்ஸ்டையும் ஃபோர்த்தையும் ஃபர்ஸ்ட் ரெண்டு தேர்ட் ஃபோர்த். அப்ப
இங்க வந்துடும், ஏ அங்க போயிடும். அடுத்து சிமிலர்லி அதே போல the position of second and fifth digits are interchange. செகண்ட் ஃபிஃப்த்தையும் n இங்க பேரும் p இங்க வந்துடும். அடுத்து சிக்ஸ்த் அண்டு நமக்கு என்ன வந்திருக்கு, தேர்ட் லெட்டர் அண்ட் சிக்ஸ்த் லெட்டர் இன்டர்சேஞ்ச். அப்ப டி இங்க வந்துடும், எஸ் இந்த வந்துடும். அப்ப இஎன்டி ஏபிஎஸ் இதான் இருக்கு. அது செய்ய சொன்னதில்ல, பண்ணியாச்சு. இந்த நியூ அரேஞ்ச்மெண்ட், the new arrangement, இதான் நியூ அரேஞ்ச்மெண்ட். The new arrangement thus formed. How many letters are there between? எத்தனை எழுத்துக்கள் உள்ளது எதுக்கு நடுவுல? Letters are there. Third from the right. வலப்பக்கத்திலிருந்து மூன்றாவது இருக்கும். அப்ப வலப்பக்கத்துல இருந்து மூணாவது என்ன இருக்கு, ஏன்ற லெட்டர் இருக்கும். அடுத்து the first letter from the left. இடப்பக்கத்திலிருந்து முதல் எழுத்துக்கும். அப்ப அதோட முக்கியமான இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கலி ஆர்டர், முக்கியமான கீ பாயிண்ட். நீங்க நார்மலா ஏக்கு ஈக்கு நடுவில் எத்தனை போட்டீங்கன்னா என்டி ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போவீங்க, சரியா? ஆனா கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, வலப்பக்கத்திலிருந்து மூன்றாவதற்கும் இடப்பக்கத்திலிருந்து முதல் எழுத்திற்கும் ஆங்கில அகரவரிசையின்படி ஆங்கில வரிசையின்படி எத்தனை எழுத்துக்கள் உள்ளதுன்னு கேள்வி. இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கலி ஆர்டர். How many letters between so and so in English alphabetically orderன்றான். அப்ப இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கலி ஆர்டர் அப்படின்னா என்ன இந்த இடத்துல குறிக்குது அப்படின்னு பாத்தீங்க, ஏ பி சி டி இ எஃப் டாட் டாட் டாட். இதுதான் என்னன்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கலி ஆர்டர், ஆங்கில எழுத்துக்களின் படி. அப்ப ஆங்கில எழுத்துக்களின் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, எதுக்கு நடுவுல, ஏக்கும் ஈக்கும் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா 3 எழுத்துக்கள் உள்ளது, பிசிடி. புரிஞ்சா எப்படின்னு? அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3 என்பதே சரியானது, 2 போட்டீங்கன்னா நீங்க தப்பு. இதெல்லாம் எழுதுறதெல்லாம் எழுதிடுவான், குறிக்கிறதெல்லாம் குறிச்சிருவான். ஆனா என்னன்னா அது ஏக்கு ஈக்கு நடுவில் எத்தனை லெட்டர்ன்றப்ப என்டி 2 தான் இருக்கு, 2 போட்டு வந்துருவான். ஆனா கேட்ட கேள்வி அது இல்ல, ஆங்கில அகரவரிசைப்படி ஆல்பபெட்டிக்கலி ஆர்டர்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்றதுதான் கேள்வி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 12. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு மாடல் பாருங்க, ப்ராட் அப்படின்றது இருக்கு, சரிங்களா? சோ இது என்ன பண்றான் அவன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொன்றையும் இதுல brought each vowel, ஒவ்வொரு உயிரெழுத்துக்களும். ஸோ vowels என்ன சொல்றான் அப்படின்னா, each vowels in the word brought change next letter. ஒவ்வொரு உயிரெழுத்தையும் அதற்கு அடுத்த எழுத்தாகவும் ஒவ்வொரு மெய்யெழுத்தையும் அதற்கு முன்றைய எழுத்தாகவும் மாற்ற வேண்டும். each consonant to change the previous letter of the alphabet series. அப்ப முதல் இதுல வவ்வல் என்னன்னு கண்டுபிடிக்கும். வவ்வல்னா என்ன நமக்கு தெரியும், ஏஇஐஓயு. இந்த ஏஇஐஓயுன்னு வர்றது 5 எழுத்துக்கள் தான் வவ்வல். அப்ப ஏஇஐஓயு ஏஇஐஓயு வேற எதுவுமே இல்லை, 2 வவ்வல் தான் இருக்கு. அப்ப அந்த வவ்வலுக்கு நேர என்ன எழுத்து போடணும், அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன வருமோ அதுதான். ஓனா பி, யூனா பி போட்டாச்சு. அடுத்து இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன, கான்சனன்ட்ஸ். அடுத்து இருக்க எல்லாமே கான்சனன்ட். அப்ப கான்சனன்ட்டா என்ன பண்ணணும், மெய் எழுத்துக்கு அதற்கு முந்தைய எழுத்து என்னவோ அதை நம்ம போடணும். அதுக்கு முந்தைய எழுத்து என்னவோ அதை நம்ம போடணும். அப்ப அதுக்கு முந்தைய எழுத்து என்ன அப்படின்னா ஏ. கரெக்டா? பிக்கு முன்னாடி ஏ, கியூ ஆர் போட்டாச்சா? எஃப் ஜி, ஜி அடுத்ததான் ஹெச், ஜி ஹெச் எஸ்டி. கரெக்டா? ஸோ அந்தந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன வருமோ அதான் போட்டேன். ஸோ இதைத்தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டேன், சரிங்களா? அரேஞ்ச் த மீன் அண்ட் இது வரைக்கும் பண்ணிட்டு, அண்ட் தென் ஆல்பபெட்ஸ் ஸோ ஃபார்ம்டு அரேஞ்ச் இன் தி ஆல்பபெட்டிக் லேடர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்ப இந்த சீக்வலை நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் டு ரைட்டு அரேஞ்ச் பண்ணணும்.
லெஃப்ட் டு ரைட். அப்ப லெஃப்ட் டு ரைட் பண்றப்ப ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே இ எஃப் எஃப் ஜி எஃப், அதனால எஃப் ஜி. அடுத்து என்ன இருக்கு? ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ பி கியூ போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு? எஸ் பி போட்டேன். ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் வில் பி ஃபோர்த் ஃப்ரம் லெஃப்ட் ஆன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஃபோர்த் ஒன் என்ன? நமக்கு இதானே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஃபோர்த் ஒன் என்னது? பி. ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அவன் தான் வரான். அப்போ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 7 தான் இருக்கு. 7 இருந்தால் தான் விடை வரும். ஸோ அப்போ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்னது? பி அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அப்போ அது ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா இருக்கு. ஆப்ஷன் 2ல பி அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்போ எப்படி போட்டல் புரியுதா? இன்டர்சேஞ்ச் மாடல். அப்போ பேர்ஸ் ஆஃப் லெட்டர் எப்படி போடணும்னு தெரியும், இன்டர்சேஞ்ச் கொஸ்டினும் எப்படி போடுறதுன்னு தெரியும். 2 மாடல் சரியா பார்த்தாச்சு. ஃபுல்லா எப்படி எப்படி அவன் கொஸ்டின்ல சொல்லியிருக்கானோ அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டைப் என்ன இருக்கு அப்படின்னா மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்மிங். மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு. ஸோ அந்த மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியானதுல இருந்து பார்ப்போம். இது ஒன்றும் அதே தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். நான் 5th கொஸ்டின் பண்ணிட்டு பண்றேன். இந்த வேர்டு டீவியேஷன், டீவியேஷன் அந்த டீவியேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் பாசிபிள் டு மேக் ஒன்லி ஒன் மீனிங்ஃபுல் வேர்ட், எதை வச்சு? செகண்ட், தேர்டு, 6th அண்ட் 8th லெட்டர். செகண்ட், தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th. அப்ப EBTO அப்படின்ற இந்த 4 எழுத்தையும் பயன்படுத்தி ஒரே ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் மட்டும் உங்களால ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இது ஆன்சர். அந்த மீனிங்ஃபுல் வேர்ட்ல எது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அதான் உங்களோட ஆன்சர். இல்லைங்க, இஃப் மோர் தென் ஒன் சச் வேர்ட் கேன் பி ஃபார்ம்டு, ஆன்சர் இஸ் ஏ. ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் உங்களால உருவாக்க முடியுது வார்த்தைகளை, ஆங்கில அகராதி அர்த்தமுள்ள வார்த்தைகளை அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஏ. இஃப் நோ சச் வேர்ட் கேன் பி ஃபார்ம்டு, ஆன்சர் வில் பி பி. புரியுதா எப்படி போடுறேன்னு? ஸோ அப்ப இந்த EVTO இந்த 4 லெட்டரை வச்சு எத்தனை ஆங்கில அகராதியின் படி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அது ஒரு மீனிங்ஃபுல். 4மே யூஸ் பண்ணணும், ஆனா ரிப்பிட்டேஷன் பண்ணக்கூடாது. EVTOனா அது 4 லெட்டர் இருக்கு. அப்ப 4 லெட்டர் ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ ஒரே அந்த லெட்டர் தான் நீ கம்பைன் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் வார்த்தையை உருவாக்கணும். இல்ல சார் எனி 2 எனி 3 அதெல்லாம் கிடையாது. அவனே சொல்லிட்டாங்க 4 வச்சு தான் பண்ணணும்னு. ஸோ அப்போ அந்த EVTO வச்சு நம்ம என்னென்ன வார்த்தைகளை நம்மளால உருவாக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஓட். ஓட். ஸோ அப்போ VOTE ஓட். அப்போ ஓட்டுனா நமக்கு என்னன்றது ஆங்கில அர்த்தம் தெரியணும். ஓட்டுனா வாக்களிக்கிறது சார் அப்படின்வாங்க. அது வந்து அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். சரி, நான் கேட்டது டெஃபினிஷன், மீனிங் டிக்ஷனரியில இருக்கணும். ஓட் மீன்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஓட் அப்படின்னு. அப்ப ஓட்டுற என்ன நம்ம ஆக்சுவலி என்ன நம்ம பண்றோம் அங்க போய் அந்த பூத்துல, அதுதான் அந்த ஃபைனல் ஸ்டெப் தான் இதோட மீனிங். ஸோ நம்ம எலெக்ஷன் பூத்துக்குள்ள போறோம், போய் EVMல ஒரு 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 சின்னம் இருக்கு. அந்த சின்னத்துல உங்களுக்கு பிடிச்ச சின்னத்துல நீ என்ன பண்ற? ப்ரெஸ் பண்ற. அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரெஸ் பண்றது. அந்த ப்ரெஸ் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐ அக்ரி த கேண்டிடேட். சரிங்களா? அப்ப ஓட் மீன்ஸ் டிக்ஷனரியில என்ன அர்த்தம்? அக்ரி. புரியுதா? ஐ அக்ரி த கேண்டிடேட். அவ்வளவுதான். என் சார்பாக நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கேண்டிடேட்டை நான் என் சார்பா ஏத்துக்கிறேன். அப்ப ஓட் மீன்ஸ் அக்ரி. சரிங்களா? ஓட்டு மீன்ஸ் தான் வாக்கு போடுறது சார், வாக்களிக்கிறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஓட் மீன்ஸ் அக்ரி. இதுதான் லிட்டரல் மீனிங். ஸோ அப்போ ஒரே ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு தான் வருமா? அப்படி ஒரே ஒரு மீனிங்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவோ அதான் ஆன்சர் வி. சரிங்களா? நமக்கு வி ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே ஃபார்ம் ஆகல
அப்படின்னா பி போடணும்னு இருக்கா, இங்க பி வராது நமக்கு. ஏன்னா நமக்கு தான் ஓட்டுன்ற ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு வந்துருச்சுல. அப்ப ஃபைனலா வேற என்ன வரும் இதுல, ஓட்டு மட்டும்தானா அப்படின்னா அடுத்த லெட்டர் என்னன்னா வீட்டோ. வீட்டோ, விஇடிஓ, வீட்டோ. பார்லிமெண்ட்ரி வேர்டு. பாலிட்டி படிக்கிறப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, யூஎனை பத்தி படிச்சிருப்பீங்க, ஐக்கிய நாடுகள் சபையில. சோ வீட்டோ பவர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? வீட்டோ அப்படின்னா என்னது, டிஸ்அக்ரி. டிஸ்அக்ரி ஏத்துக்கிறாம போறது, ரிஜெக்ட் பண்றது. சரிங்களா? அப்ப ரெண்டு மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிச்சிட்டோமா? சோ மோர் தென் சச் வேர்ட் கேன் பி ஃபார்ம்ட். அப்ப ஆன்சர் என்ன, ஏ தானே? அப்ப ஆப்ஷன் 4ல இருக்கா ஏன்னு? சோ அப்ப இந்த பர்டிகுலர் டாபிக் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எது மீனிங்ஃபுல் வேர்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் வெக்காபுலரிஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். வெக்காபுலரிஸ் தெரிஞ்சா மட்டும்தான் யூ வில் பி சர்வைவல் ஆன் இட். உங்களால சர்வைவல் ஆக முடியும், டாபிக் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா நாங்க டெஃபினட் ஆன்சர் பண்ண முடியாது, தப்பாயிரும், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ மறந்துடக்கூடாது. சரி, வெக்காபுலரி இருந்துச்சுன்னா, நாலேஜ் இருந்துச்சுன்னா யூ கேன் டச். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் யூ பில்ட் யுவர் வெக்காபுலரி நாலேஜ். சரி, அதுக்கப்புறம் இந்த டாபிக்கை நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம். சரி, இது இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெக்காபுலரி நாலேஜ் வேணும், மறந்துடாதீங்க. சரி, இன்னொரு கொஸ்டின், இதோட சிம்பிள் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. How many such words, how many meaningful words can be formed using any two letters? Got. GOT got இருக்கு, அந்த காட்ல இருந்து யூஸ் எனி டூ லெட்டர்ஸ்ன்றான். ஸோ அதை வச்சு நம்ம மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப சொல்லுங்க மீனாட்சி, எத்தனை மீனிங்ஃபுல் வேர்டு பண்ணலாம் இதுல? எனி ஐடியா? யூஸ் எனி டூன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ எனி டூ அப்படின்னா நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். சில பேர் என்ன போடுவான் அப்படின்னா, சார் 2 சார், கோ 2 சார் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ கோ அண்ட் டூ 2 வார்த்தை இருக்கு சார், அப்ப ஆன்சர் 2 சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தவறு. சரிங்களா? கோக்கு மட்டும்தான் லிட்டரல் மீனிங் இருக்கு, போறா போனா, சரிங்களா, இதெல்லாம் சொல்லிக்கிறான். ஆனா டூ இஸ் அ ப்ரிப்போசிஷன். என்னது ப்ரிப்போசிஷன் டூன்றது? So preposition to connect two words to convert into the meaning. அதான் விஷயங்க. ப்ரிப்போசிஷன்றது என்ன அப்படின்னா, இரண்டு தனித்தனி வார்த்தைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்கான பாலம். அர்த்தமுள்ள வார்த்தையா மாத்துறதுக்காகனா இருக்க பாலம். அது எப்படி அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கும் அப்படின்னா, மதுரை டு சென்னை, மதுரை டு சென்னை அப்படின்வாங்க. அப்ப மதுரையில இருந்து சென்னைக்கு போனா இனிஷியேட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற விஷயத்த கனெக்ட் பண்ணி சொல்றதுக்கு தான் டூன்ற வரும். Prepositions is only for two separate words to convert it into the meaningful. அது bridge. சரிங்களா? Preposition is a bridge. ஸோ அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல டூ இஸ் அ ப்ரொபோஷன் நீங்க சொல்லக்கூடாது, தப்பு. ஸோ அப்ப மீனிங்ஃபுல் வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிக்குது? இந்த இடத்துல டிக்ஷனரியில அர்த்தம் இருக்கிறது. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் அப்படின்றது ஆப்ஷன் 3ல இருக்கா. ஒன்லி ஒன் மீனிங்ஃபுல் வில் பி ஃபார்ம். ஸோ அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா ஆல்பபெட்ஸ் அப்படின்ற டாபிக். அதுல என்னென்ன மாதிரி எழுதணும்ன்றத சொல்லியிருந்தேன். ஒரு அப்ரோட்ல தெளிவா பிரீஃபா எழுதிக்கோங்க. நான் எழுதுற மாதிரி ஷார்ட்டா எழுதக்கூடாது, நீங்க பிரீஃபா எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு டீல் பண்ணிருக்கோம். ஆட்ஸ் ஆஃப் லெட்டர், இன்டர்சேஞ்ச் மாடல், தென் அஸ் வெல் அஸ் மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம். இந்த 3 கொஸ்டினையும் கேட்டானா எக்ஸாம்ல எந்த மாதிரி டீல் பண்றது, என்ன மாதிரி நம்ம ஐடியாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றத மூக்கன் கார்னர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? இதெல்லாம் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அந்த ஃபைலை நான் ஷேர் பண்றேன், வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருக்கா? So any doubt?
டுடே டாபிக். நோ. ஓகே, டவுட் இல்லை அப்படின்னா டுடே செஷன் இஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபைலை நான் வந்து ஷேர் பண்ணிச்சுட்டேன், நீங்கள் வாங்கிக்கோங்க நிதிஷ் வந்து. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் அவங்க பண்ணுறேன்.